டைம் பாம் ஆக்டிவேட் ஆகுறது எப்படின்னு பாத்துட்டீங்களா? முதல்ல கண்ணு முழிக்கும், அப்புறம் லைட்டா உதடு பிதுங்கும், அதுக்கப்புறம் கதறு தான். இப்படிதான் எங்க வீட்டு டைம் பாம் ஆக்டிவேட் ஆகும் நண்பர்களே. பேபி பிறந்து 100வது நாள் என்னோட பிறந்த நாள். அதனால அன்னைக்கே பேர் ரிவீல் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இனிஷியல் லெட்டர்ல என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, கண்டிப்பா இனிஷியல் லெட்டர் வச்சு ஆகணும்னு சொன்னாங்க. நான் வந்து இனிஷியல் லெட்டர் இல்லாம தான் வந்து நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கொடுத்தேன். பட் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும். அப்புறம் திருப்பி நீங்க இதே பஞ்சாயத்துக்கு தான் வந்து அலைய வேண்டி இருக்கும். அதுக்கு இப்போ நீங்க இனிஷியல் வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நெட்ல பார்த்த வரைக்கும் சரி, எனக்கு தெரிஞ்ச லீகல் அட்வைசர்ஸ்ட்ட கேட்ட வரைக்கும் சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் இந்தியாவில் ரூல்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் இனிஷியல் லெட்டர் இல்லாமல் வந்து பேர் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே வேறு யாராச்சும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் அலைவாளர்னு அலைஞ்சதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நான் மட்டும் தெரிஞ்சுக்க மாட்டேன், இன்னும் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸை வாசித்து எஜுகேட் ஆகிப்பாங்க. லாஜிக்காக பார்த்தா பர்த் சர்டிஃபிகேட்டில் வர நேம் தான் ஆதாரில் வரும், அதை வச்சு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அதே நேம் வந்துடும். இந்த மூணையும் ப்ரூஃபாக வச்சு பாஸ்போர்ட் எடுத்துடலாம். அப்போ இனிஷியல் வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்றது நம்ம இஷ்டம் தானே, வைக்கணுன்ற கட்டாயம் இல்லைன்றது என்னோட யோசனை. அண்ட் லாஸ்ட்டாக என் ஒய்ஃபு லாயர் தானே, அண்ட் அதையும் தாண்டி 4 வருஷம் எங்கள் ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணாங்க. அவங்களே சொன்னாங்க, என் கண் முன்னாடி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் நேமை மாற்றி வச்சுட்டு இல்லை இனிஷியல் லெட்டர் வைக்காம வச்சுட்டு திருப்பி நிறைய தடவை அலைஞ்சிருக்காங்க. அதனால நம்ம குழந்தைக்கு இப்போ வச்சிரும் லூஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நண்பர்களே, எனக்கு இனிஷியல் இல்லாமல் பேர் மட்டும் வைக்கிறதுல தான் உடன்பாடு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.